ஹாய் ஹலோ. அப்போ நம்ம டாஸ்க் மந்தாராவில் எப்படி ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு இன்வைட் லிங்க் வாங்கினீங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகி வரும். அதில் இன்ட்ரடியூசர் ஐடியும் யூசர் நேமும் அப்படியே இருக்கும். அது ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அஸ் பர் ஐடி ப்ரூஃபு, அதாவது நம்ம ஆதார் அட்டையிலையோ இல்லைன்னா எலெக்ஷன் அட்டையிலையோ நம்ம பேர் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி. எக்ஸாம்பிள் இப்போது சொல்கிறதுனா சந்தியா டி. அப்போ சந்தியா டிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நேமு சந்தியான்னு கொடுத்துட்டோம், செகண்ட் நேமு லாஸ்ட் நேமு டின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபீமேலு அப்படியே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, நம்ம ஆதார் அட்டையில எப்படி நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே மாதிரியே கரெக்டாக நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பர் இருக்குது இல்லையா, எந்த மொபைல் நம்பர் கையில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதில் ஓடிபி வரும். நம்ம சென்ட் ஓடிபின்னு கொடுத்து மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்படி மொபைல் ஓடிபி வரும். அது இங்கே என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்போவே வெரிஃபைங்கிறத இந்த எல்லோ கலர் தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அப்போ அது ரெட் கலராக மாறிடும். ஓடிபி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேலாம் வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரீசெண்ட் ஓடிபின்னு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஓடிபி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஓடிபி கொடுக்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இமெயில், நம்மளோட இமெயில் ஐடி கொடுக்கணும், இங்கே என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரியே சென்ட் ஓடிபி டு இமெயிலும் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் ஒரு 4 நம்பர் தான் வரும் ஃபோனுக்கும் இமெயிலுக்கும். அது 4 நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதுவும் இது மாதிரி வெரிஃபை கொடுக்கணும். அது சிவப்பு கலராக மாறிடும். இப்போ நிலவில் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதனால் இந்தியா ஆல்ரெடி அப்படி அங்கே செலக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அந்தமான் நிக்கோபர், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு நிறைய நமக்கு இங்கே தெரியும். அப்போ உங்களோட ஸ்டேட் எதுவோ அதை அங்கே கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். யூசர் நேம், உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கிற யூசர் நேமு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுவும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கொடுக்கறதுக்கு பார்க்கணும். லாஸ்ட்டு அந்த பாஸ்வேர்டும் ஒரு தடவை கூட ரிப்பீட்டாக இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்கும்போது நமக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பேஜ் வரும். அதை ஒன்று இந்த சைடுக்கு மாற்றி விடும்போது நமக்கு திருப்பி நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்கும்போது இங்கே வந்துட்டு நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது க்ரியேட்டுன்னு உள்ள ஆப்ஷன் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டு 3வது ஒரு பேஜ் வரும். இது ஃபஸ்ட்டு பேஜ். 2வது பேஜ் வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி வரும். 3வது பேஜுங்கிறது நம்ம என்ட்ரு பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் ஒரே பேஜில் வரும். அப்போ அதெல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு ஓகேனா நம்ம கேன்சல் கொடுக்கக்கூடாது, க்ரியேட்டு கொடுக்கணும். க்ரியேட்டு கொடுத்தா நீங்கள் டாஸ்க் மந்தாராவில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்போ தேங்க்யூ.